ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நந்தினி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இயரோட வரலட்சுமி vlog தான் நீங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறது. சூப்பராக வந்து நாங்கள் வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அம்பாலை எல்லாமே வந்து அழைச்சாச்சு. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து பார்ப்பீங்க. நாங்கள் எப்படி அம்பாலை வந்து அழைக்கிறோம், எப்படி வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணுறோம், அண்ட் த வெரி நெக்ஸ்ட் டே கெஸ்ட்லாம் வந்து நம்ம அந்த பூஜை வந்து எவ்வளோ சூப்பராக போகுதுங்கிறதான் இந்த vlogல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை தான், ஆனால் அம்பாள் நம்ம வீட்டுக்கு வியாழக்கிழமை சாயந்தரமே வந்துடுவாங்க. வருக வருக திருமகளை வருகன்னு நான் டோரில் இந்த தடவை எழுதியிருந்தேன். அண்ட் வீட்டுக்கு நமக்கு யாராவது கெஸ்ட்டு நார்மலாக வராங்கனாவே நம்ம வீடை பார்த்து பார்த்து வச்சுருப்போம், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம். வரதெனவோ மகாலட்சுமி, அப்போ வீட்டை நம்ம எப்படி வச்சுருக்கணும். ஸோ நிலவாசப்படிலாம் தொடச்சி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை திரவியங்களால் வந்து நல்லா அலங்கரித்து வச்சுருந்தோம். அந்த நல்ல வாசனையான பூக்கள் எல்லாமே வெளியே வந்து தோரணமாக கட்டி தொங்க விட்டுருந்தோம். இதுதான் நாங்கள் இந்த வருஷம் பண்ணியிருந்த டெக்கரேஷன். ஸோ இதுக்கப்புறமா 6:30க்கு மேலே தான் நல்ல நேரம். அம்மா ஆல்ரெடி குடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அம்பாலோட ஃபேஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். அம்பாளுக்கு நம்ம வைக்க போகிற சீர்தட்டும் ரெடியாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக நல்ல நேரம் வந்ததும் நம்ம யூஸ்வலி பச்சரிசி தான் போடுவோம். பச்சரிசி போட்டுட்டு அதுக்குள்ளே தங்கம், வெள்ளி, டைமண்ட், நாணயங்கள், எலுமிச்சம்பழம், வாசனை திரவியங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோளி, கோமதி சக்கரம், பவளம், முத்து, இந்த மாதிரி என்னெல்லாம் உங்ககிட்ட மகாலட்சுமி கடாட்சம் இருக்க பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையுமே உள்ளே செய்துட்டு தேங்காய் வச்சு அம்பாலோட முகத்தை அழகாக வந்து கட்டியாச்சு. அதில் சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க எங்கள் வீட்டில் இருக்க அம்பாள். யூஸ்வலி நாங்கள் குடத்தை அப்படியே தான் உள்ளே கொண்டு வருவோம். இந்த வருஷம் அந்த குடத்துக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி கொண்டு வந்திருந்தோம். அவ்வளோ அழகுனாலும் அழகு, சின்ன பிள்ளை மாதிரி வந்திருந்தாங்க. நீங்களே வந்து பாருங்கள், பின்னாடி அந்த ஆர்ச் ஃப்ளார்ஸ்லாம் வச்சு. ஸோ அம்பாவை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு தூப தீபம்லாம் காட்டி, அம்மா எங்கள் வீட்டுக்கு வாம்மா, 2 நாள் நீ எங்கள் வீட்டில் வந்து ஜம்மு ஜம்முன்னு சந்தோஷமாக இருக்கணும், அப்படியே நீ எப்பயுமே எங்கள் வீட்டில் இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அம்பாவை வேண்டிட்டு நானும் அவரும் மனை எடுத்துகிட்டு அம்பாவை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஃபீலிங் நம்ம சொல்லவே வந்து முடியாது. நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து வரா அப்படின்னு அவ்வளோ சிரிச்ச முகத்தோடு நாங்கள் 2 பேருமே கொண்டு வந்துருப்போம். எங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு இதெல்லாம் வந்து பண்ணும்போது. ஸோ அம்பாவை நேராக வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்குன்னு தயார் பண்ணி வச்சுருந்த இடத்துல அம்பாவை வந்து உட்கார வச்சாச்சு. ஸோ வந்து வருக வருக திருமகளை வருகன்னு பாட்டு பின்னாடி போட்டுட்ருந்தோம். அந்த பாட்டை கேட்டுகிட்டே அம்பாள் வந்து எங்கள் வீட்டில் ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ நாங்கள் இப்படி தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தோம். நிறையா ஃப்ளார்ஸ்லாம் வந்து இந்த தடவை யூஸ் பண்ணி உள்ள ஹால்லையுமே எங்கே திரும்பினாலும் ஃப்ளார்ஸாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து நாங்கள் அம்பாலெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு தூங்கவே நைட் 2-2:30 வந்து ஆயிடுச்சு. ஸோ நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கெல்லாம் அந்த அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்கள், காலையில் எங்கள் அம்பாலை எப்படி இருக்காங்க பாருங்களேன். சூப்பராக வந்துருந்தாங்க. நாங்கள் இந்த ஆரஞ்ச் அண்ட் பிங்க் கலர் சாரீ வந்து வாங்கியிருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு மாலை எல்லாமே ஜம்முன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்திரிச்சு எல்லோரும் உட்காந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணோம். அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விருத்தம் படித்தோம். லலிதா நவரத்ன மாலையெல்லாம் படித்தோம். இது முடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அம்பாளுக்கு தான் நோன்பு கயிறு. அவங்க தான் வந்து மூத்த சுமங்கலி. அவங்களுக்கு நோன்பு கயிறு கட்டிட்டு அம்மா எனக்கு நோன்பு கயிறுலாம் வந்து கட்டி விட்டாங்க. ஸோ இது எகெயின் வந்து இன்னொரு ஹாப்பியான விஷயம். நம்ம நோன்பு கயிறு கட்டிட்டு ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு கழுத்தில் வந்து அந்த மஞ்சள் சரடு வந்து கட்டி விடுவாங்க. நோன்பு கயிறில் வந்து யூஸ்வலி ஒரு பூ வச்சு கட்டிட்டு 9 முடிச்சுகள் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை அம்மா என் கையில் கட்டி விட்டதுக்கப்புறமா அவர்கிட்டையும் நான் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது கொஞ்சம் ஃபன்னி பார்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு நோன்பு கயிறு கட்டி விட்டதுக்கப்புறமா அம்மாவுக்கு நான் நோன்பு கயிறு கட்டி விட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து சுமிதாக்காவுக்கு வந்து நோன்பு கயிறு கட்டி விட்டாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியான டே, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் இன்னொரு பர்சன் வந்து வந்துட்டாங்க, நம்மளோட பெரியவங்க, எல்லாத்தோட வந்து பெரியவங்க நம்ம வீட்டில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களை நம்ம எப்படி பார்த்து பார்த்து வந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அம்பாள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்குமே காலைல எழுந்திரிச்சோன்னு ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் ஹாலில் வந்து பார்ப்போம். உடனே ஓகே அம்பாள் இருக்காங்க, சீக்கிரமாக நம்ம ரெடியாகி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங் அன்றைக்கி பிரசாதம்க்கு வந்து உளுந்து வடை, சக்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயசம் 3மே பண்ணியிருந்தோம். பாசிப்பருப்பு பாயசம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது 3 பிரசாதமும் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தோம் மார்னிங்கு. இதுக்கப்புறமா அம்பாள் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே
3 நேரமே நம்ம வந்து நெய்வேத்தியம் வந்து அம்பாளுக்கு வந்து படைக்கணும். இது முடிச்சதுக்கப்புறமா தாங்க மெயின் டாஸ்க்கு. ஈவினிங் வர கெஸ்ட்டுக்கெல்லாம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டாங்க அம்மா, அக்காலாம். நான் அப்படியே உட்காந்து தாம்பூலம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் குட்டீஸ்க்கு வந்து வாங்கியிருந்த தாம்பூலம். பிளான் பண்ணியிருந்தது என்னென்னா, ஒரு பிளேட்டு, அதில் நட்ஸு, மெஹந்தி, அவங்களுக்கு ஒரு பீட்ஸ் பிரேஸ்லெட்டு, ஒரு இயரிங், மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே கொடுத்துருந்தோம். இந்த குங்குமம் வந்து மார்னிங் நான் குங்கும அர்ச்சனை பண்ண குங்குமத்தை தான் ஒரு ஜிப்லாக்ல போட்டு வந்து கொடுத்தாச்சு. இதுக்குடைய தட்சணா இதெல்லாமே கிட்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தோம். கிட்ஸ் வர் வெரி ஹாப்பி. இயரிங் பிரேஸ்லெட்லாம் கொடுத்ததை பார்த்து. ஏன் இயரிங் பிரேஸ்லெட்லாம் கொடுத்தேன்னா, நானும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுக்கணும். அம்பாள் தான் வந்து பிஸ்னஸை ஓகோன்னு வந்து நடத்தி கொடுத்துட்ருக்கா. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன இதுன்னு கொடுத்துட்டேன். பெரியவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெரிய பிளேட்டு, அதில் வந்து பெரியவங்களுக்கு வந்து மெஹந்தி, சரடு, மஞ்சள் குங்குமம், இவங்களுக்கு வந்து ஹேர் கிளிப்போடு நம்ம சேர்த்து வச்சாச்சு. எகெயின் ஈவினிங் சூப்பராக ரெடியாக இருந்தேன். இந்த தடவை நான் ரெடியாக இருந்த லுக் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஃப்ளார்ஸு, புது மாட்டல் இதெல்லாமே போட்டு சூப்பராக ரெடியாக இருந்தேன். எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் பார்க்கும்போது. அதுக்கப்புறமா ஈவினிங் தான் எல்லா கெஸ்ட்டும் வர ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அம்பாளுக்கு 108 போற்றி சொல்லி, வருக வருக திருமகளி பாட்டு பாடி, செல்வம் கொளிக்குது பாட்டு பாடி, லலிதா நவரத்ன மாலை பாடி, அவ்வளோ ஹாப்பியாக வந்து அம்பாள் அன்னைக்கு நாங்கள் கொண்டாடினோம். ஒருத்தர் மட்டும் வீட்டில் பூஜை பண்ணி மந்திரம் சொன்னாலே அந்த இடம் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். இத்தனை பேர் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து மந்திரம் சத்தமாக அம்பாளுக்கு சொல்லி பாட்டு பாடி பூக்கள்லாம் போடும்போது அந்த இடத்தோட வைப்ரேஷனை யோசிச்சு பாருங்களேன். அங்கே இருந்தவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் வந்து புரியும். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பினஸ். ஒவ்வொரு வருஷமே இந்த நாள் வரும்போது கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து நான் அம்பாளுக்கு பூஜை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீடே வந்து நிறைஞ்சிருக்கு வந்து பாருங்களேன். டெக்கரேட் பண்ணதோடு சேர்ந்து அம்பாளோட முகம் அப்படியே ஜொலிக்க சூப்பராக வந்து இருந்துச்சு. இங்கே ஒரு குட்டி வெண்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் இன்னைக்கு நோம்பு கை கட்டணும். பிகாஸ் இருக்கிறதுலே இவங்க தான் வந்து குட்டி பாப்பா. நான் வந்து அம்பாளுக்கு ஈவினிங் நெய்வேத்தியமுக்கு வெண்பொங்கலும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ தீபாவளி காட்டி கண்ணாடி காட்டி அம்மா உன்னை அழகாக அலங்கரிச்சிருக்கேன் நல்லா பார்த்துக்கிட்டேன்னு கேட்டு சாமரம்லாம் வீசிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்களாம் வந்து விழுந்து கும்பிட்டு போனாங்க. நான் கூப்பிட்டிருந்த எல்லாருமே வந்திருந்தாங்க. 1-2 பேரை தவிர்த்து. ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது வர முடியலன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க கொஞ்சம் உடம்பு முடியாதனால வர முடியல. மற்றபடி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அதுதான் வந்து சந்தோஷமே. 1-2 ஆள் வராமல் மொத்த குடும்பமாக வந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஜெயா ஆண்டி. அவங்க வந்து மும்பை ஆக்சுவலி. நம்ம பாபா வீடியோஸ் எல்லாத்துக்குமே அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இவங்க. ஸோ அவங்களும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அண்ட் இங்கே நம்ம தமிழ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரையாக அதில் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அத்தனை பேருமே கூப்பிட்டு அத்தனை பேருமே வந்திருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தராக தீபாரதனை காட்டுற கேப்பில் வந்து நான் அடுத்தது ஒவ்வொருத்தவங்களையா உட்கார வச்சு நோன்பு கயிறு கட்டுறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பிகாஸ் அதுதான் வந்து இதோட தாத்பரியமே. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே வெண்பா பாப்பாவுக்கு தான் கட்டியிருந்தோம். பிகாஸ் இவங்க தான் குட்டி. லாஸ்ட் இயர் அவங்களோட அக்கா இளையாக்கு பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் இயர் இப்போ தங்கச்சி பாப்பா வந்துட்டாங்க. ஸோ இதோட தாத்பரியமே என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வர ஒவ்வொருத்தவங்களுமே அம்பாள் தான். அவங்கள நம்ம வந்து அம்பாலாக பாவிச்சு, லக்ஷ்மியாக பாவிச்சு, அவங்களுக்கு நோம்பு கயிறு கட்டி, அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, அவங்களுக்கு தாம்பூலம் வந்து கொடுத்து, அவங்க கையில் அக்ஷதை கொடுத்து, நானும் இவரும் எல்லார் காலையுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க சியா பேபி. இவங்க நார்த் இந்தியன் ஆக்சுவலி.
என்னோடய ஃப்ரெண்டு இவங்க குர்த்தி செல் பண்ணுறாங்க இவங்க. ஸோ இந்த ஸ்டாலுக்குலாம் போய் எனக்கு இவங்க நல்ல பழக்கம். இவங்க ஃபேமிலியோடு வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு என்னோடய நார்த் இந்தியன் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் அப்படியே போக போக வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நோன்பு கயிறு கட்டிட்டு குட்டி பாப்பாஸ்க்கெலாம் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்குலாம் ஒரே எக்ஸைட்மெண்ட், அவங்க கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. எனக்கு சில ஃபீலிங்ஸ்லாம் வந்து வார்த்தையில் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இது. நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி தாம்பூலம் வாங்கிட்டு இருந்தவங்க நம்மளே இப்படி பண்ணுறவங்கிறப்ப பயங்கர ஹாப்பினஸ். கேஷுவலா சாப்பிட்றீங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம டின்னரும் ரெடி பண்ணியிருந்தோம். இட்லி, வெண்பொங்கல், கிச்சடி அண்ட் கேசரி ரெடி பண்ணியிருந்தோம். எல்லாருமே இவ்வளோ ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ ஐ வாஸ் ஈக்குவலி ஹாப்பி. எவ்ரி இயர் நம்ம வீட்டில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது வீடே அப்படியே ஃபுல்லாக சுற்றி அத்தனை ரூம்லேயும் எல்லா ஆளுகளும் இருப்பாங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஆஸ் வெல் அம்பாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், அவங்க தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அம்பாள். ஸோ அவங்க கொடுக்குறதுலேருந்து நம்ம குட்டியாக ஒரு விஷயம் தான் வந்து பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி தான் நான் ஒவ்வொரு விஷயமே வந்து பண்ணேன். அம்பாள் என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்சதை வந்து நான் நல்லபடியாக இந்த வருஷம் பூஜை வந்து பண்ணேன். அண்ட் இவங்க ஸ்வீட்டஸ்ட் சோல் மௌஸ்மி தீதி, அவங்க வந்து நான் ஈவெண்ட்லாம் போகிறேன் இல்லையா, ஸ்டால்ஸ்லாம், அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர். இவங்க வந்து கொல்கட்டா ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க நம்ம இந்த பூஜை பண்ணதெல்லாம் வந்து பார்த்துட்டு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கெஸ்ட்லாம் போனதுக்கு அப்புறமா அம்பாளுக்கு வந்து நைட்டு ஆரத்தி எடுத்து திருஷ்டி போட்டு எல்லாமே வச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறமா அம்பாளுக்கு குட் நைட் சொல்லிட்டு தேங்க்யூம்மா என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபாலோட் பை எகெயின் வந்து அம்பாளுக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி ரொம்ப ஹாப்பிமா நீ எங்கள் வீட்டில் வந்து இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு புனர் பூஜை பண்ணி அம்பாளை வந்து மங்கள ஆரத்தி காமிச்சு கொஞ்சமாக வந்து நகர்த்தி வச்சிட்டோம். இதுக்கப்புறமா அந்த அரிசிக்குள்ளே வந்து அம்பாலோட முகத்தை வந்து எடுத்து நம்ம வந்து வச்சிடணும். ஸோ தட் வந்து அம்பாள் நித்தியமாக நம்ம வீட்லேயே வந்து அன்னபூர்ணியாக இருந்துருவாங்க. நம்மக்கிட்ட என்ன செல்வம் இருந்தாலுமே சாப்பாடு தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு. ஸோ நித்தியமாக நம்ம வீட்டில் அவங்க அன்னபூர்ணியாக இருந்து மகாலட்சுமியாக நம்மளுக்கு எப்பயுமே அருள் புரியணும்னு அம்பாலோட முகத்தை எடுத்து அரிசி பாத்திரத்துக்குள்ளே வந்து வச்சிடணும். ஸோ இப்படி தான் எங்களோட வரலட்சுமி பூஜை வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து போச்சு. ஒவ்வொரு வருஷமுமே வருஷம் பண்ணதை விட இன்னும் பெட்டராக தான் வந்து அம்பாள் வந்து எங்களை வந்து பண்ண வச்சிட்ருக்கா. இந்த வருஷம் இந்த டெக்கரேஷன்லாம் பூத்தோரணம்லாம் பண்ணதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஸ் வெல் போன வருஷம் இருந்ததை காட்டிலும் இந்த வருஷம் அம்பாள் பிஸ்னஸில், பர்சனல் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு படி உயர்த்தி தான் அம்பாள் வந்து வச்சுருக்கா. ஸோ வந்து அதுக்கு அம்பாளுக்கு ஆயிரம் 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 நன்றிகள். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த பூஜை ஆரம்பிக்கும் போது. முடிக்கும்போது அவ்வளோதான் நான் முடிஞ்சு போயிடுச்சா, அம்பாள் வந்து கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படிலாம் கிடையாது. நித்தியமாக அம்பாள் நம்ம வீட்லேயே தான் எப்பயுமே இருந்துகிட்டே வந்திருப்பாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஓடி வருவாங்க. ஸோ இப்படி தாங்க எங்களோட வரலட்சுமி பூஜை வந்து இந்த வருஷம் சிறப்பாக வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.